ரோட் சைடு நடந்து போயிட்டு இருக்கும்போது நாங்கள் பார்த்ததான் தோசை 99 சொல்லிட்டு ஒரு கடை. அந்த கடையில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு போனால் பெரிய லிஸ்ட்டில் ஒரு மெனு கார்டை விட்டாங்க. மெனு கார்டில் பார்த்தீங்கன்னா 99 வகையான தோசையை மட்டும் போடலைங்க. அதில் இருக்கக்கூடிய தோசை நிறையவே இருந்தது. அதில் எந்த தோசை செலக்ட் பண்ணுறதே எங்களுக்கு தெரியவே இல்லை. அதுக்கப்புறமா ஒரு பிளானுக்கு வந்து மைசூர் தோசை போடுங்கண்ணே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு மைசூர் தோசையா ஓகே போட்டலாம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவா மேலே நல்லா 4 கரண்டி மாவை எடுத்து தேய்ச்சாரு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே பீட்ரூட்டை துருவி போட்டாருங்க. பீட்ரூட்டை துருவி போட்டது மட்டும் இல்லாமல் லைட்டாக தக்காளி, லைட்டாக வெங்காயம், கொஞ்சமாக உருளைக்கிழங்கு மசாலாவை லைட்டாக போட்டுட்டு அவங்க தயாரித்து வச்ச ஃப்ளேவரான மசாலாவை அந்த தோசை மேலே ஊற்றுனாங்க. தோசை மேலே ஊற்றிட்டு ஒரு லைட்டாக ஒரு கரண்டி பட்டரையும் எடுத்து அதோட ஆட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஒரு கரண்டியை எடுத்து அப்படியே வச்சு நசக்குனாங்க. அது பார்க்கவே ரொம்பவும் ஃப்ளேவராக டேஸ்டியாக ஒரு ஃபீலிங்காக அப்படியே செமையாக இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னா சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ளே தோணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃப்ளேவரான அந்த மசாலாவை எப்படி தயாரிக்கிறாங்கன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து